அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருந்து மாத்திரை இல்லாமல் சர்க்கரையை கட்டுப்பாடு பண்ண முடியுமா? இந்த கேள்வி பலருக்கும் இருக்கிற ஒரு சந்தேகம். இப்போ தான் டாக்டர் சர்க்கரை வந்திருக்கு, ரொம்ப நாளைக்கு நான் மருந்து மாத்திரை சாப்பிடணுமா, கொஞ்ச நாள் மருந்து மாத்திரையெல்லாம் முயற்சி பண்ணட்டுமா, இல்லை நான் அப்படியே சரி பண்ணிடுவேன் டாக்டர், இப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இந்த மருந்து மாத்திரை இல்லாமல் கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு நிச்சயமாக முடியும். ஆனால் 3 விஷயங்கள் இருக்கிறவங்க அதை ஃபாலோ பண்ணணும். நான் சொல்கிற 3 விஷயங்கள் இருக்கிறவங்க தான் இந்த மருந்து மாத்திரை இல்லாமல் முயற்சி பண்ணி பார்க்கலாம். அந்த 3 விஷயங்கள் என்னன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கேஸ் ஸ்டடி, அதாவது நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் போட்டிருக்க ஒரு கமெண்ட், அந்த கமெண்ட்லேருந்து நம்ம அதை கொண்டு போகலாம். அதாவது அன்வர் ஆஷிக் 3054 அப்படிங்கிற ஐடியிலேருந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. டாக்டர், எங்கள் அப்பாவுக்கு 54 வயசு, அவருக்கு HbA1c 7.4 இருந்தது 90 நாளுக்கு முன்னாடி. எங்கள் குடும்பத்தில் யாருக்குமே சர்க்கரை இல்லை. அப்போ அவர் உணவு கட்டுப்பாடும் உடற்பயிற்சி, டெய்லி 1 மணி நேரம் வாக்கிங் போனார், உணவை நல்லாவே குறைச்சார். இப்போ அவரோட HbA1c 90 நாள் கழிச்சு, அதாவது 3 மாதம் கழிச்சு 6.7% இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம்னா 120 கிலோ ஒரு வெயிட் இருந்தார், இப்போது 110 கிலோவாக குறைஞ்சிருக்காரு. இதை நான் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை கேட்டிருக்காரு. பொதுவாக கன்சல்டேஷன் அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்ஸில் கொடுக்க முடியாது. ஆனால் ஒரு சில விஷயங்கள் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணுறோம்.